இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு அப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளத்தை வந்து மெல்ட் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 ஏலக்காய் ஆட் பண்ணி ஊற வச்சிருக்க அரிசியும் ரவை ஒரு 4 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன், அதையும் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்ச எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்ல நைஸ் பேஸ்ட்டாக எடுக்கணும். அதோட இந்த வடிகட்டின வெள்ளத்தை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். 2 வாழைப்பழமும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட எல்லாத்தையும் நல்லா நைஸ் பவுடர் மாதிரி அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரவை இல்லை மைதா அரிசி மாவு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நம்ம வந்து திக்னஸை கொண்டு வந்துடலாம். இது கூட வந்து நெய்யில் வறுத்த தேங்காயும் எள்ளும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த மாவோடு நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஹீட் ஆக்கிக்கலாம். ஹீட் ஆக்கி எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஊற்றி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒன்று ஊற்றி காமிக்கிறேன். நல்லா வந்து மேலே வந்து எண்ணெயை தெளித்து விடுங்க. அப்போ தான் நல்லா உப்பி நல்லா வரும். வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும், ஏன்னா வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வாழைப்பழ ஸ்மெல்லோட நல்லா இருந்த டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் நம்ம. ஹாப்பி கார்த்திகை தீபம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.